கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் மறக்கிற டைப்பு, சில நேரத்தில் மறந்துடுறோம். நேற்று செஞ்சதே இன்றைக்கி மறந்துடுறோம். ஆனால் ஏராளமான நன்மைகளை செஞ்சு வச்சுருக்காரு. கடலின் மணலை காட்டிலும் அது அதிகமாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அவ்வளோ செஞ்சுருக்கிறார். நமக்கு ஏராளமான கோடான கோடி நன்மைகள், உதவிகள் நமக்கு செஞ்சுருக்கிறார். ஆனால் அது எல்லாத்து காட்டிலும் மிகப்பெரிய உதவி என்ன? பவுலப்பன் சொல்கிறார் 2 Corinthians 9:15, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்றார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுனா என்ன அர்த்தம்? முதல்ல அவர் அருளிய ஈவை புரிந்து கொள்றதுக்கு ஒரு மனம் வேண்டும். ஆரம்ப காலத்தில் நினச்சேன், நம்மக்கிட்ட இருக்கிற சரக்கை வச்சு 1 வருஷம் பிரசங்கம் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேறு என்ன இருக்குது பைபிளில் நியூஸு பிரசங்கம் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய பிரசங்கியார் சொல்கிறதுக்கு கேட்டிருக்கேன். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நான் மாதத்தில் 1 தடவை தாங்க பிரசங்கம் பண்ணுறேன், ஏன்னா என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த 1 தடவை பிரசங்கம் பண்ணுறதுக்கே நான் தேட வேண்டியதாக இருக்குது அப்படின்னாரு. இப்போ நான் நினச்சேன் இது ரொம்ப கஷ்டமான வேலை போகிறது, இது ஒன்றும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் இவர் தேடிட்டு இருக்கிறார், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுன்றாரு, நம்ம போய் இதெல்லாம் மாட்ட போகிறோன்னு நினச்சிட்டு தான். அப்புறம் தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தது தான் தெரிஞ்சுது, நேரமும் பத்த மாட்டேங்குது, நாட்களும் பத்த மாட்டேங்குது. 50 வருஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான், இன்னும் தீர மாட்டேங்குது. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் 100 தடவை 100 வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் தீரவே தீராது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. அது என்ன? அவர் தம்முடைய குமாரனை நமக்கு தந்தார், மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார், பாவமாகி சாபமாகி நமக்கு ரட்சிப்பை பெற்று தரும்படியாக செய்தார். இது எங்கே போய் சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அவருடைய அன்பை எப்படி விளக்குகிறது? எண்ணி பாருங்கள்.